ஐபிஎல் 2024 டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எவ்வளோ தப்பாக போக முடியுமோ அவ்வளோ தப்பாக போனதை பார்த்தோம். முதல் 5 போட்டிகளில் 4 தோல்வி. இவென்ச்சுவலி கொஞ்சம் ரிகவர் பண்ணாங்க. 7 wins 7 losses. பட் 6வது இடத்துல தான் முடிக்க முடிஞ்சது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சேஞ்சஸ் நிகழ்த்திருக்காங்க. முதல்ல ரிக்கி பாண்டிங் இப்போ ஹெட் கோச் கிடையாது. ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்திருக்கு. ஒரு ஆல் இண்டியன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆல் இண்டியன் சப்போர்ட் குரூ மாதிரி நம்ம பார்க்க முடியுது. நாட் என்டையர்லி இதோ. ஹேமங் பதானி முன்னாள் இந்திய கிரிக்கெட்டர், அவர் இப்போது ஹெட் கோச். அண்ட் வேணுகோபால் ராவ் இன்னொரு முன்னாள் இந்தியன் கிரிக்கெட்டர். ஒரு காலத்தில் கிரெக் சாப்பல் முன்னாள் இந்திய கோச், இவரை கேப்டன்சி மெட்டீரியல் சொன்னார். அவர் இப்போது டிரெக்டர் ஆஃப் கிரிக்கெட்டாக பதவி ஏற்றிருக்காரு. மேத்யூ மாட் ஒரு அசிஸ்டன்ட் கோச் ரோலில் நம்ம பார்க்க முடியும். கெவின் பீட்டர்சன் ஒரு மென்டார். ஸோ ஏகப்பட்ட காம்பினேஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்திருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். இவங்க எல்லாரும் எந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். பட் as far as the team is concerned, அவங்க செஞ்ச ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம், முக்காவாசி கோர் டேலண்ட்டை ரீட்டைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், அஃப்கோர்ஸ் ரிஷப் பந்த் ரீட்டைன் பண்ணலை அண்ட் அவர் இப்போ எல்எஸ்ஜி போயாச்சு. ஸோ அக்ஷர் பட்டேல் அஃப்கோர்ஸ் ரீட்டைன் பண்ணியிருந்தாங்க. அக்ஷர், குல்தீப் அண்ட் அபிஷேக் பொரேல் ரொம்ப நல்லா ஆடினார் லாஸ்ட் சீசன். அண்ட் ஆல்சோ இந்த சீசன் பெங்காலுக்கு செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் சையத் முஷ்டாக் அலியில் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்லேயும் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வீரர்கள் ஆல்ரெடி ரீட்டைன் ஆனதை பார்த்தோம். அண்ட் இதெல்லாம் தாண்டி அஃப்கோர்ஸ் கேஎல் ராகுல் ஒரு பெரிய சைனிங் அவங்கள பொறுத்த வரைக்கும். ஜேசன் ஃப்ரேசர் மெக்கர்க் அவரை ஆக்ஷனில் திரும்பி எடுத்தாங்க. அகெயின் அ பிளேயர் ஹூ ஹஸ் பிளேட் ஃபார் தெம். இதுக்கு முன்னாடி கருண் நாயர் முன்னாள் டெல்லி பிளேயர், அவரும் இருக்கார் டீமில். முகேஷ் குமார் அவரும் உள்ளே இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ப்ராப்ளம் ஏரியா அப்படின்னு டிசிக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட். அண்ட் அதை ரொம்ப நல்லா அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க், டி நட்ராஜன், முகேஷ் குமார், இந்த மாதிரி உங்களுக்கு கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லா சிச்சுவேஷன்லையும் போடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. நாட் டு ஃபர்கெட் மோஹித் சர்மா, குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு பெரிய வெப்பனாக இருந்திருக்காரு மிடில் ஓவர்ஸில். எஸ்பெஷலி அவரோட ஸ்லோ டெலிவரிஸ், 2 டைப் ஆஃப் ஸ்லோ டெலிவரிஸ் ரொம்ப அழகாக போடக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல சாலிட் சீம் அட்டாக் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. விச் காம்ப்ளிமெண்ட்ஸ் த ஸ்பின் bowling. அங்கே யார் இருக்காங்க? அக்ஷர் இருக்கார், குல்தீப் இருக்கார். ஸோ போலிங்கில் ரொம்ப ரொம்ப சார்ட்டடாக தெரிகிற ஒரு அணி. அண்ட் மிடில் ஆர்டர்லேயும் பார்த்தீங்கன்னா சில நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. அசுதோஷ் சர்மா மற்றும் சமீர் ரிஸ்வி இந்த டீமில் நீங்கள் பார்க்க முடியும். கருண் நாயர் என்ன ஒரு அமக்கலமான சீசன் அவருக்கு. அவரும் திரும்ப டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்திருக்காரு, இந்த செட்டப்பில் ஆடிருக்காரு. அண்ட் அவரோட சைல்ட்ஹுட் பெஸ்டி கேஎல் ராகுல் மிக முக்கியமான ஒரு சைனிங். 14 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஹீ வில் ஹாவ் அ பாயிண்ட் டு ப்ரூவ். அவர் ஒரு கேப்டனாக இருக்கக்கூடுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அல்லது ஃபாஃப் டூப்ளெசி இன்னொரு ஒரு கேப்டன், அவர் கேப்டனாக இருப்பாராங்கிற அனுமானம். இவங்க 2 பேரும் கேப்டன்ஸாக இல்லை, பட் இந்த சிஸ்டமில் நிச்சயமாக லீடர்ஸாக இருப்பாங்க. அண்ட் அக்ஷர் பட்டேலுக்கு உறுதுணையாக இருப்பாங்கங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பேலன்ஸ்ட் அணி. த ரியல் சேலஞ்சஸ் இதை எப்படி அவங்க ரிசல்ட்டாக மாற்ற முடியும். ஒரு புது கேப்டன் அக்ஷர் பட்டேல், நிச்சயமாக அவருக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். பட் அவர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டான ஒரு கிரிக்கெட்டர். நிறைய சேலஞ்சஸை கடந்து இப்போது ஹீ இஸ் ரைடிங் ஹை. ஒரு உலகக்கோப்பை வேர்ல்ட் T20 ஜெயிச்சார். அப்புறம் இப்போ ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னிங் டீமில் இருந்தார். ஸோ ஒரு சாலிட் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த சீசன் ஒரு புது பொலிவோட வில் பி ரேரிங் டு கோ. இந்த கூட்டு முயற்சி, இந்த காம்பினேஷன் எல்லாம் ரிசல்ட்டாக மாறுமா? காலம் பதில் சொல்லும்.